ஐயா, குழந்தைகளை வந்து பெரிய பெரிய பணக்காரர்கள், தொழிலதிபர்களுக்கு வந்து பெரும்பாலும் கேட்பாரற்று இருக்கின்ற அம்மா, அப்பாவால் கைவிடப்பட்ட அது போன்ற குழந்தைகளை சில அமைப்புகள் எடுத்து வளர்க்குற மாரி வளர்த்து, பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அந்த குழந்தைகள வந்து பாலியல் இச்சைக்காக பயன்படுத்துறாங்கங்கிற ஒரு விமர்சனம், குற்றச்சாட்டு மிகப்பெரிய அளவில் எப்போதுமே இருக்கு. இப்ப சமீபத்தில் எப்ஸ்டீன் என்பவருடைய ஆவணத்தில், கோப்புகளில், அவருடைய மின்னஞ்சலில் தேடி பார்த்தீங்கன்னா, அவர் யாருடன்லாம் தொடர்பு இருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க அதிபருங்கிறாங்க, பல்வேறு நாட்டு அதிபர்கள், பிரதமர்கள், ராஜாக்கள், சக்கரவர்த்திகள், இளவரசர்கள், பெரிய பெரிய இயற்பியல் விஞ்ஞானிகள் அப்படின்னு எல்லாருடைய தொடர்போடயும் இருந்திருக்கிறாருங்கிறாங்க. சில பேரு குழந்தைகளோட இருந்த மாதிரியான படங்களையும் போட்டிருக்கிறாங்க. ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு, வேதனையா இருக்கு. பணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தா, எத வேணாலும் வாங்கி, யார வேணாலும் எப்படி வேணாலும் துன்புறுத்தலாமா? அப்படிங்கிற இன்னொரு கேள்வி அறம் சார்ந்து வருது. முதல்ல இந்த எப்ஸ்டீன் போன்றவர்கள் யாரால் உருவாக்கப்படுறாங்க? அவர்கள் ஏன் குறிப்புகள வச்சு அவரே போட்டுக் குடுக்குறாரா எல்லாரையும்? இப்ப அவர் இறந்துட்டாரு, உயிரோட இல்ல. இதையெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதெல்லாம் தடுக்கவே முடியாதா? பணம் படைச்சவன் வச்சது தான் சட்டமா? இத எப்படி பார்க்கறது? ஆக்சுவலா இது ரொம்ப ஆழமானது. ஒரு 1 1/2, 2 மாசத்துக்கு முன்னாடி இத பத்தி எனக்கு பல விவரங்களை சொன்னாங்க. சொல்லிட்டு இத நீங்க வெளிப்படுத்தணும் ஐயா அப்படிலாம் சொன்னாங்க. நான் மறுத்துட்டேன். நான் மறுக்கல, நான் செய்யல. காரணம் என்னன்னு ஒரு ஒரு குழந்தைய பெத்தவனுக்கும் அது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தும். 2வது அரசியலுடைய மாற்றத்தை நம்ம ஒரு வாக்கின் மூலமா உருவாக்கிடலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலும் பெரியவர்கள் மத்தியிலும் கூட அது ஒரு விதமான அச்சத்தையும் விரக்தியையும் ஏற்படுத்தும் அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அது ஒரு பேசு பொருளா இருக்குது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்னே ஒண்ணுதான். இந்த சைல்டு டிராபிக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுவர் சிறுமியரை கடத்தல், பாலியல் இச்சைகளுக்காக அவங்கள பயன்படுத்துதல், பயன்படுத்தி கொண்டு அவர்களை கொன்று விடுதல். அதுல ஒரு எக்ஸ்ட்ரீம் இடம் ஒண்ணு இருக்குது. அதை நம்ம இப்பவும் சொல்ல வரேன், பேச முடியாத ஒரு நிலை அது.